ஹவ் டு ஸ்டார்ட் கண்டென்ட் கிரியேஷன் இன் தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷனை புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவராக இருக்கட்டும் சரி, நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனில் ரொம்ப நாள் ஜேர்னியில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கண்டென்ட் கிரியேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ். நம்ம எந்த டாப்பிக்கில் வீடியோ போட போகிறோம். தெர் ஆர் 2 டாபிக்ஸ் இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். எல்லா கிரியேட்டரும் இந்த 2 பாயிண்ட்ல அடங்கிருவாங்க. நீங்க ஒண்ணு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடா வீடியோ போடணும். என்டர்டெயின்மெண்ட்னா மத்தவங்கள சிரிக்க வைக்கணும், காமெடி பண்ணணும், டான்ஸ் ஆடணும், இந்த மாரி இது. எஜுகேஷனல் எஜுகேஷனல் வைஸ்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல எதுக்காவது சொல்லி தரணும். உதாரணத்துக்கு நான் இப்ப பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரேன். இந்த மாரி இந்த 2 டாபிக்ஸ்ல தான் வீடியோ போடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2ல எதுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்டர்டெயின்மெண்ட்டா, எஜுகேஷனானு இந்த சூஸ் பண்றீங்களா? அடுத்து இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சப் கேட்டகரி கிடையாது. காமெடி பண்றது, டான்ஸ் ஆடுறது, டப்மாஸ் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி முடிஞ்சிடும். பட் இந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நிறைய டாபிக் சொல்லித்தரது இருக்கு. ஃபிட்னஸ் சொல்லித்தரலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரலாம், வீடியோ எடிட்டிங் சொல்லித்தரலாம், டெவலப்மெண்ட் சொல்லித்தரலாம், கிராஃபிக் டிசைன் சொல்லித்தரலாம், கோலம் போடுற கூட சொல்லித்தரலாம், சமையல் பண்ணுறது சொல்லித்தரலாம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த டாபிக் தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு இத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா கன்டென்ட் கிரியேஷன்ல ஸ்டார்ட் ஆஃப் த ஜர்னி. ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில நிச்சி சூஸ் பண்ணிட்டு சப் நிச்சி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி தரக்காண்டி சொல்றேன். இப்போ வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற நிச்சிய வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபிட்னஸ்க்குள்ள நெறைய டைப் இருக்கும். ஃபிட்னஸ் மட்டும் இல்ல, நீங்க வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் எந்த டைப்பிங் சூஸ் பண்ணாலும் அதுக்குள்ள நெறைய சப்டைட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா, 6 பேக் வைக்கிறது ஒரு டாபிக்கு, பாடி வெயிட்ட வந்து லூஸ் பண்ணுறது ஒரு டாபிக்கு, ஆப்ஸை டெவலப் பண்ணுறது ஒரு டாபிக்கு, செஸ்ட்டில் இருக்க மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டாபிக்கு, டயட் இருக்கிறது ஒரு டாபிக். இந்த மாதிரி ஏகப்பட்ட சப் டாபிக் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மால் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா சப் டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் சமையல் பண்ணாலும் சரி, சமையலில் வெஜ்ஜு சமையல், நான்வெஜ் சமையல் இருக்குது. நான்வெஜ்ஜில் சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சப் டாபிக் இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த சப் டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நிச்சய சூஸ் பண்ணுறீங்க, டாபிக் சூஸ் பண்ணுறீங்க, சப் டாபிக் சூஸ் பண்ணுறீங்க. இது 3 சூஸ் பண்ணுறீங்க. அடுத்ததான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. நிறைய பேர் இதெல்லாம் சூஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 சோனி கேமரா வாங்குவாங்க. ரூ. 1,00,000 லைட்டிங் வாங்குவாங்க. ஒரு ஸ்டுடியோ மாரி வாங்குவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? போதும். ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வாங்க வேண்டிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் தாங்க. ஒண்ணு வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு மைக்கு தேவை. நம்ம பேசுகிற வந்து தெளிவாக ஆடியன்ஸ் கேட்கணும். அதுக்கு மைக் வாங்குங்க. 2வது ட்ரைபேட். நீங்கள் வந்து எந்த ரிலேட்டடாக கண்டென்ட் போட போகிறீங்க பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ என்னைய மாதிரி நிற்க வச்சு பேச போகிறீங்க அப்படின்னா ட்ரைபேட் வாங்கிக்கோங்க. இல்லை சமையல் சொல்லித்தர போகிறோம், அது சொல்லித்தரோம், அந்த போகிறோம்னா செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கோங்க. ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஐட்டம் மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மைக் வாங்கிக்கோங்க. 2வது செல்ஃபி ஸ்டிக்ஸ் இல்லைன்னா ட்ரைபேட் வாங்கிக்கோங்க. இது பெஸ்ட்டோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த சோனி கேமரா வாங்குறேன், லைட்டிங் வாங்குறேன், இந்த மாதிரி எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லைட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கேட்ஜெட், இந்த 3 கேட்ஜெட் மட்டும் வாங்க. பட்ஜெட் இருந்தால் மட்டும் லைட்டிங் வாங்க. இல்லைன்னா செல்ஃபி ஸ்டிக் அண்ட் மைக், இது 2மே போதும் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதெல்லாம் வாங்கியாச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் 4th இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின், ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வீடியோ கிரியேட் பண்ணோன்னே இன்ஸ்டாகிராமில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், எல்லாத்துலேயும் போடுவாங்க. அந்த மாதிரி போடவே போடாதீங்க. ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவ்வேடேஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்ஸ்டாகிராம். நீங்கள் லாங் வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுவீங்களா? யூடியூப் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஷார்ட்ஸாக வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுவீங்களா? இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளாட்ஃபார்மில் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நிச்சயத்துக்கு தகுந்தாப்புல போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இந்த நிச்சயை சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏற்ற பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா கூகுளே உங்களுக்கு சஜஷன் பண்ணும். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ்னால் யூடியூப், ஷார்ட் வீடியோஸ்னால் இன்ஸ்டாகிராம். இது 2ல் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணீங்க பாருங்கள் டாப்பிக்கு, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 20 வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேமரா குவாலிட்டி சரியில்லை, ஆடியோ சரியில்லை, எதையுமே பார்க்காதீங்க. 20 டாபிக் அது ரிலேட்டடாக மட்டும் மேக் பண்ணுங்கள். மாற்றி மேக் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சமையல் வீடியோஸ் 4 போடுவாங்க. வியூஸ் போகாது. 5வது வீடியோ வந்து கோலம் போடுறது எப்படின்னு போடுவாங்க.
6வது வீடியோ வந்து டெய்லி விளாக் போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி போடாமல் நீங்கள் போட்ட டாப்பிக்லேருந்து டிவைட் ஆகாமல் அதே டாப்பிக்கில் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. அதனால தான் சொல்கிறேன், முதைய டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பணம் வருது, ஃப்ரெண்டு சொன்னேன்றக்காண்டி இந்த டாபிக் அந்த டாபிக் சூஸ் பண்ணாதீங்க. 2 வழியில டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஃபிட்னஸ்ல எக்ஸ்பர்ட். ஃபிட்னஸ் பத்தி உங்களுக்கு நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, எனக்கு வந்து ஃபிட்னஸ்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 3வது நீங்க நான் ஃபிட்னஸே புடிக்காம, ஃபிட்னஸ்ல வீடியோஸ் போட்டா பணம் வரும்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ சூஸ் பண்ணாதீங்க. இந்த 2 டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா அத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட்டு நிச்சயம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில டாபிக்கு, சப் டாபிக் முடிவு பண்ணிக்கோங்க. 3வது கேட்ஜெட் மைக்கு, செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா, அ அந்த டாபிக்லேருந்து டீவியேட் ஆகாம ஒரே டாபிக் ரிலேட்டடா வீடியோ போடுங்க. குறைஞ்சது 20 வீடியோ போடுங்க. இது எல்லாமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஹவ் டூ ஸ்டார்ட் கன்டென்ட் கிரியேஷன் அப்படின்றதுல நீங்க இதெல்லாம் மேக் பண்ணி வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் வரும். இன்கேஸ் சக்சஸ் 20 டாபிக்ல வரலைன்னா, அந்த டாபிக் போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. எந்த டாபிக்ல அப்புறமேல் போயிட்டு உங்க வீடியோ பாருங்க. நீங்க போட்டீங்கல்ல வீடியோ, அதில நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ பார்த்து, அதுக்கப்புறம் 20 வீடியோக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் கிரியேஷன் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும். கன்டென்ட் கிரியேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க. இத பத்தி நெறைய கத்துக்கறணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு நெனச்சுன்னா, நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.